நண்பர் மெய்யப்பனை பத்தி நான் சொல்லியே ஆகணும். நானும் அவரும் ஒரு படம் பண்ணோம். ஐ விட்னஸ் சொல்லி ஒரு படம் நான் ஹீரோவா பண்ணேன். ஸோ அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து மெய்யப்பன் சார். முழுக்க முழுக்க நைட் ஷூட் தான். படத்துல நாங்க வந்து ஒரு 30 டேஸ் ஷூட் பண்ணா 30 டேஸ்மே நைட். அந்த படம் ஃபுல்லாவே நைட்ல நடக்கிற கதை தான். ஸோ அந்த டைம்ல வந்து இன்னொன்று சினிமாட்டோகிராஃபர் கையில தான் இருக்கு படத்தோட பட்ஜெட் வந்து கூடுறது குறையிறது. ஸோ அவங்க நினைச்சா பட்ஜெட் கம்மி பண்ணலாம், அவங்க நினைச்ச பட்ஜெட்ல கூட்டலாம். இது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்டர் நீட்ஸ். அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃப்ரேம் வேணும், என்ன மாதிரியான ஒரு கலர்ஃபுல் ஃப்ரேம் வேணும்ன்றத பொறுத்து எவ்வளவு லைட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அது லைட்டிங் பண்றதுக்கே டைம் ஆகும். லைட்ஸ் இல்லாம டேல எப்படி ஷூட் பண்றது, லைட்ஸ் இல்லாம நைட் எப்படி ஷூட் பண்றது, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது மெய்யப்பன் வந்து அந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணி ப்ரொடியூசருக்கும் சரி டைரக்டருக்கும் சரி எல்லாருக்கும் கோஆபரேட் பண்ணி ஒர்க் பண்ணாரு. ஸோ மெய்யப்பனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர். ஸோ இந்த நிகழ்வுக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.